அது என்ன முதல் அவன்கிட்ட கேள்வி எங்கே தங்குறீங்கன்னு? சும்மா ஒரு மரியாதை கேட்டேங்க. அவ்வளோ பெரிய பணக்காரன் எங்கே தங்க முடியுமா? நீ இருக்கிய. ஐயோ ஐயோ. வாமா. என்னம்மா ஜோதி ரொம்ப கலப்பாக இருக்க, வேலை ரொம்பயோ? அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே. ஏண்ணே வேலை பேசிவிட உங்களுக்கு வேறு இடமே கிடைக்கலையா? போய் இந்த ஆள் தான் கிடச்சாரா? ஏன் ஜோதி என்னாச்சு? ராம் என்ன பண்ணாரு? அவர் கிடக்குறாருக்கா ஒரு சிடுமுஞ்சி. அண்ணே இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு. யாரோ ஒரு ஆள் ராம் வீட்டுக்கு வந்து அவர் கதவை வேகமாக தட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ராம் கதவு திறக்கவே இல்லை. பிடிக்காத வந்து கதவு தட்டினா எப்படிமா திறப்பான்? யாருண்ணே அது? உங்களுக்கு தெரிஞ்சாளா? அது அவங்க மாமா தான். பத்தா வந்துட்டு போனார். ராமை கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு போக வந்தார். அவங்க ஃபேமிலியில் நல்லா பழக்கம் எனக்கு. அவரை எதுக்கு நான் கன்வின்ஸ் பண்ணோம்? அவர் கோச்சுக்கிட்டு வீட்டு விட்டு வந்தவர் தானே? அப்படியா? எனக்கு தெரியாதே, நீங்கள் இப்போ தான் சொல்கிறீங்க. ராம் இங்கே முத வந்தப்போ நீ பார்த்துருக்கணும். வாழ்க்கை ரொம்ப அடிப்பட்டவமா அவன். பத்தான் கொஞ்சம் கொஞ்சம் மாறிக்கிட்டு இருக்கான். அவர் கோவப்படும் போதே நினச்சேன் அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும்னு. அப்படி அவருக்கு என்னதான் பிரச்சனை? அது ஒரு பெரிய கதை. நீ திரும்ப வரணும் ராம். கடைசி வரைக்கும் என்னால் ஒரு குற்றவாளியாக வாழ முடியாது ராம். ப்ளீஸ் ட்ரை பண்ணு, உன்னால் முடியும் ராம். ராம் இப்போ கூட நான் சுயநலமாக தான் யோசிக்கிறேன். எனக்கு வேற வழி தெரியல. நீ தான் திரும்ப வந்து இந்த கொடுமையான வாழ்க்கையிலேருந்து எனக்கு விடுதல் வாங்கி கொடுக்கணும் ப்ளீஸ். இவ்வளோ நாள் ஒரு மிருகமாக வாழ்ந்திருக்கேன். என்னை கட்டுப்படுத்த முடியாமல் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். என்னை மன்னிச்சிடுறான். ராம் 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 நர்ஸ் நர்ஸ் நர்ஸ்
ராமோட கை அசையுது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார், நான் செக் பண்ணுறேன். கொஞ்சம் wait. ராம், ராம் நில்லு ராம். என்ன நிம்மதியா இருக்க விட மாட்டீங்களா? நீங்களாம் வேணாம் தானே நான் இங்க வந்து தனியா இருக்கேன். ஏன் என்ன திரும்ப திரும்ப டார்ச்சர் பண்றீங்க? நீங்கன்னு சொல்லி என்னையும் சேர்க்கிற. என்னை சொந்தக்காரனை மதிக்க வேணாம், அட்லீஸ்ட் ஒரு மனுஷனாவது மதிக்கலாம்ல. நீ அந்த மாதிரி பேசுனா உனக்கு உங்க அப்பாக்கு என்ன வித்தியாசம்? ப்ளீஸ் ராம், நான் சொல்றது கொஞ்சம் கேளு. ஒரு நாய் கூட வேணாலும் எனக்கு கம்பேர் பண்ணி பேசுங்க, ஆனா அந்த ஆள் கூட எனக்கு கம்பேர் பண்ணி பேசாதீங்க. சரி, நான் கம்பேர் பண்ணல. அட்லீஸ்ட் நான் சொல்றது கொஞ்சம் கேளு ராம். அப்பதான் உண்மை என்னன்னு உனக்கே தெரியும். எனக்கு நீ உதவி செய்ய முடியும். உதவியா? என்ன ஜோக் பண்றீங்களா? நான் ஏற்கனவே பாதி பணம் தெரியுமா? ஏன் ராம் இப்படிலாம் பேசுறேன்? நான் சொல்றது கொஞ்சம் கேளு, அதுக்கப்புறம் நீ என்ன சொல்றியோ நான் கேட்குறேன். ப்ளீஸ் என்ன நம்பு. இங்க பாருங்க, என்ன கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. இதனால உங்க நேரமும் வேஸ்ட்டு, என் நேரமும் வேஸ்ட்டு. நான் உங்களை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டேன், என்ன விட்டுருங்களேன். ஏய், பைத்தியக்கார மாதிரி சொன்னதே சொல்லிக்கிட்டு உண்மை என்ன தெரியுமா? எங்க நான் சொல்றது கேட்டா உன் மனசு கரைஞ்சிடும், உனக்கு பயம். நீங்க என்ன வேணாலும் நினைச்சுக்கங்க, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. உங்க மேல எனக்கு கொஞ்சம் மரியாதை இருக்கு, அதை நீங்க காப்பாத்திக்கங்க. ராம், என்ன வாக்கிங்கா? வெளிநாட்டுலாம் படிச்சிருக்குன்னு சொன்னாங்க. காமனாக ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்குள்ள பதில் சொல்ல மாட்டேங்கிறேன். வாக்கிங்கான்னு கேட்டேன். பார்த்தா எப்படி தெரியுது? எப்படியும் தெரியல, அதான் கேட்குறேன். பறக்க வந்த நீயுமா? இன்ஃபேக்ட் உங்கள் அக்காவும் அதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஆக மொத்தத்தில் ஒரு குடும்பமே ட்ரை பண்ணுறீங்க போது. அந்த குடும்பத்தை பத்தி என்கிட்ட பேசாதீங்க. சரி, பேசலை. இப்போ உங்களுக்கு என்னதான் வேணும்? நீ நல்லா வயலின் வாசிப்பியாம, எனக்கு கொஞ்சம் கற்று தரையா? ராம், ஜஸ்ட் a joke man. இன்னும் உனக்கு இப்படி கோவம் வருது? ராம், இப்போ உங்களுக்கு என்னதான் வேணும்? ஒன்றும் இல்லை, ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து பேசணும். எனக்கு நேரம் இல்லை. எனக்கும் தான் நேரம் இல்லை, எல்லா வேலையும் விட்டுட்டு உன் பின்னால் சுற்றிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு நான் காரணம் இல்லை. ஆமாம், நீ காரணம் இல்லை தான். அதனால தான் உன் மேலே எனக்கு கோவமே வரல. உட்காந்து பேசினா தெளிவான முடிவு காரணம்ல. உட்காந்து பேசுறதுக்கு என்ன இருக்கு? இங்க பாருங்க, உங்க பாதை வேற, என் பாதை வேற. ராம், ராம் ப்ளீஸ் ராம், ஒரு இடத்துல இருந்து பேச மாட்டியா? இங்க பாருங்க, நான் உங்ககிட்ட அதிகம் பேசுனதில்லை. நீங்க என் அக்காவை கல்யாணம் பண்ண அதே மாசத்துல நான் லண்டன் போயிட்டேன். திரும்பி வந்தப்ப பல பிரச்சனைகள் தாண்டி இப்ப நான் தனியா தான் இருக்கேன். அவ்வளவுதான் நமக்குள்ள. அதனால என் பிரச்சனையை பத்தி நீங்க பேசாதீங்க. நீ சொல்றதுலாம் உண்மைதான் ராம். இப்போதைக்கு என் நிலைமையும் உன் நிலைமையும் ஏற்கனவே ஒன்று தான். அந்த கம்பெனியில் எனக்கு எந்த உரிமையும் கிடையாது. நீ தான் வந்து டேக் ஓவர் பண்ணணும். உங்களுக்கு பொறுப்பு வேண்டாம்னா தூக்கி போட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதானே? அதை விட்டுட்டு அந்த கம்பெனி பொறுப்பை என் தலையில் திணிக்க பாக்குறீங்களே, அது உங்களுக்கு செல்ஃபிஷா தெரியல? இது உங்க அப்பாவுக்கு புரியலையே ராம். நீ தான் பிஸ்னஸ் ரன் பண்ணோன்னு பிடிவாதமாக இருக்காரு. வெரி சிம்பிள். இந்த கம்பெனி என் குழந்தை மாதிரி. ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த கம்பெனி நான் வளர்த்துருக்கேன். இப்போ இந்த கம்பெனி ஒரு திறமசாலி கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணணும். அதனால தான் உங்ககிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கேன். நான் இவ்வளவு நேரம் உங்களை பேச விட்டதே தப்பா போச்சு. திரும்ப திரும்ப வந்து என் நிம்மதியை கெடுக்காதீங்க. உங்களுக்கு அந்த கம்பெனி வேண்டாம்னா அந்த கம்பெனி தூக்கி போட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதானே? அதை விட்டுட்டு கம்பெனி குழந்தான்னுக்கிட்டு. ராம், எதுக்கு இவ்வளோ கோவப்படுற? கொஞ்சம் பொறுமையாக பேசலாமே. நான் உன்கிட்ட நியாயம் கேட்கல, ஏன்னா நியாயம் உன் பக்கத்து தான் இருக்குன்னு எனக்கு தெரியும். நான் கேட்கறது ஒரு சின்ன உதவி. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்,
இந்த பாதி பணத்தால எந்த உதவியும் செய்ய முடியாது. அண்டர்ஸ்டாண்ட்? சரிப்பா, நீ நல்லவன் தான். அதுக்காக ஏன் இந்த கெட்டவன் அலைய வர்ற? என்னோட வாழ்க்கையில நல்லவங்க கெட்டவங்க யாரும் இல்லை. எனக்குன்னு ஒரு உலகம், எனக்கு பிடிச்ச சின்ன சின்ன விஷயங்களை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதில் என் வயலின், என் மியூசிக், மாலத்தி இருந்தா. அந்த உலகத்தை அழிச்சதே உங்கள் முதலாளி. இப்போ நான் திரும்பவும் என் உலகத்தை மீண்டும் அமைச்சுக்கிட்டு இருக்கேன். அதில் கண்டிப்பாக உங்களுக்கு யாருக்கும் இடம் இல்லை. நான் யார் உலகத்திலும் நுழைய ஆசைப்படல. இன்ஃபேக்ட் என் உலகமே இருண்டு போய் தான் இருக்கு. ஒவ்வொரு நிமிஷமும் இந்த ப்ரெசன்ட் லைஃப் நரகத்துலேருந்து எப்படி விடுபடுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஒவ்வொரு நாளும் என் உடம்புலேருந்து எப்போ உயிர் பிரியும்னு ஏங்கிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? இப்போ நான் யாரோட சோக கதையும் கேட்க தயாரால. என்ன நினச்சி அலறதுக்கே நிறைய விஷயம் இருக்கு. ராம், ஒரு பொண்ணுக்காக எல்லாரையும் தூக்கி எறியது நல்லா இல்லை ராம். பொண்ணுங்க வருவாங்க போவாங்க, ஆனா உறவு அப்படி இல்லையே. என்னது, ஒரு பொண்ணுக்காகவா? யோ, காதலை பத்தி என்ன தெரியும் உனக்கு? எங்க அக்காவை காதலிச்சேன், வீட்டுல கேட்டேன், கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க, வீட்டோட மாப்பிள்ளை ஆயிட்டேன். அதோட பிசினஸையும் புடிச்சுக்கிட்டேன். அதுக்கு பேர் காதலா? காதலுக்காக விட்டு கொடுத்துருக்கியா நீ? காதலோட வலியும் வலிமையும் சேரும் போதோட பிரியும் போது தான் அதிகமா இருக்கும். என் காதலை பத்தி உனக்கு புரியாது. ஜோதி, வெயிட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட் பார்த்துட்டு வந்துடுறேன். சரிண்ணே. என்ன சூர்யா, ஃப்ரேசர் அழக ரசிக்கிறீங்க போல? ரசிக்கிறேனா? நீங்க வேற. பைத்தியம் பிடிக்காத ஒரே குறை தான். ஏன், ஏதாவது பிரச்சனையா? நான் திரும்ப போயிடலான்னு இருக்கேங்க. என்ன சூர்யா, நீங்கள் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன், எவ்வளோ பிஸ்னஸ் டீலாம் முடிச்சிருக்கீங்க, இதுக்கு போய் சோர்ந்து போகலாமா? பிஸ்னஸில் எல்லாமே சாத்தியங்க. எதை எங்கே போட்டு எப்படி எடுக்கணும்னு எனக்கு தெரியும். அதுக்காக உண்மையை பிஸ்னஸ் ஆக்க முடியாதுல்ல. ராம் கிட்ட இருக்கிறது உண்மை. அந்த உண்மை முன்னுக்கு எனக்கு பேச தெரியல. நடந்தது எதுக்கும் நீங்கள் பொறுப்புல நிச்சயமாக ராமுக்கு தெரியும் சூர்யா. தெரிஞ்சு என்னங்க பிரயோஜனம்? நான் என்ன பேசினாலும் எழுத்தறிஞ்சு பேசுகிறான். இதோ இப்போ கூட மரியாதை இல்லாமல் பேசிட்டான். நான் மரியாதை எதிர்பார்க்கல. ஆனால் அதே சமயத்தில் எங்கே நான் கோவப்பட்டு ஏதாவது தப்பாக சொல்லிடுவேன்னு பயமாக இருக்கு. அப்புறம் அந்த ப்ராப்ளம்க்கு சொல்யூஷனே இல்லாமல் போயிடும். ராம் ரொம்ப டவுனாக இருக்கான். அவனோட டிப்ரெஷன் தான் கோவமாக வெளிப்படுதுன்னு நான் நினைக்கிறேன். இருக்கட்டுங்க, அதுக்காக அவங்க அப்பா மேலே இருக்கிற கோவத்தெல்லாம் என்கிட்ட காமிக்கிறான். இது என்ன நியாயம்? நான் என்ன சொன்னாலும் கோவப்படுறான். நான் என்னதான் பண்ணுறது? ராமுக்கு நீங்கள் கொஞ்சம் டைம் கொடுங்க. அவன்கிட்ட ஃப்ரெண்டாக பேசுங்க. அப்புறம் உங்கள் பிரச்சனை பற்றி பேசினா ஒரு சொல்யூஷன் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இல்லைங்க, இது சரியா வராது. நான் பேச ஆரம்பிச்சாலே சண்டைக்கு வரான். என்னை எதிரியா பார்க்கறேன். நான் வேணும் ராம்கிட்ட பேசி பார்க்கட்டா? தேங்க்ஸுங்க. எல்லாரும் பேசினா ஏதாவது தீர்வு கிடைக்கும். அவங்க அப்பா விடுங்க, அவங்க அம்மா பார்த்தா தான் ரொம்ப பாவமா இருக்கு. இவன் என்னன்னா ஒரு பொண்ணுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க வந்து இருக்கான். அதுக்கு பேர் தான் காதல் சூர்யா. வெயிட் பண்ணுங்க, எல்லாத்துக்கும் காதல் பதில் சொல்லும். சரி, நம்ம தான் கிளம்புறேன். ஓகே, சாரி ஜோதி, வெயிட் பண்ண வச்சிட்டேன். பரவாயில்ல. ஆமா, யார் இது? அதான் அன்னைக்கு வீட்டுக்கு வந்து கதவு தட்டினான்னு சொன்னல, அவரு தான் அது. அப்படியா? என்னவா? அவருக்கு ரொம்ப குழப்பத்தில் இருக்காரு. நான் அட்வைஸ் பண்ணியிருக்கேன், எல்லாம் சரியா வந்துடும்.
ஜோதி கொஞ்சம் வெயிட் பண்ணுமா, பேசிட்டு வந்தேன் ராம் கூட. எங்கண்ணே இந்த பக்கம் சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேன்ல. நமக்குள்ளே எதுக்கு ஃபார்மாலிட்டிஸ், ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதான் நேராக வந்துட்டேன். என்ன விஷயம் பேச போகிறீங்க? அது வந்து ஜோதி நீக்கு வேணும் அங்கே போமா. சொல்லுங்கண்ணே, என்ன விஷயம்? அது வந்து சூர்யா பற்றி பேசணும், அதான் ஜோதியை வச்சுட்டு எப்படி பேசுகிறேன்னு தெரில. அண்ணே, சூர்யா பற்றி பேசுகிறதா இருந்தால் தயவு செஞ்சு என்கிட்ட பேசாதீங்கண்ணே. நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். இந்த விஷயத்தை பற்றி பேசி நமக்குள்ளே மனஸ்தாபம் வந்துருச்சுன்னா நல்லா இருக்காதுண்ணே. நான் உனக்கு செஞ்ச உதவி இல்லை, அன்பு. அன்புக்கு நன்றி கடன் எதிர்பார்க்கல. நீ உன் மனசில் பட தாராளமாக சொல்லலாம் ராம். எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலண்ணே. நான் ரொம்ப குழப்பத்தில் இருக்கேன், என்னை விட்டுருங்களேன். அட்லீஸ்ட் சூர்யா என்ன சொல்ல வராங்கிறத நீ கேட்கலாம்ல. சூர்யா 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 தயவு செஞ்சு அந்த ஆள் பற்றி பேசாதீங்கண்ணே. அந்த ஆள் என்கிட்ட வந்து பேசினாலும் என்னால் அமைதியாக உட்காந்து கேட்க முடியாது. சும்மா எல்லாத்துக்கும் கோவப்படாத ராம். உன் நிலைமை நான் இருந்தால் கூட அப்படி தான் நடந்துருப்பேன் போல. இருந்தாலும் ஒரு ஃப்ரெண்டை அட்வைஸ் பண்ண வேண்டியது என் கடமை. என்னால் எதையும் மறக்க முடியலண்ணே. அப்படி மறக்க நினைச்சாலும் திரும்ப திரும்ப வந்து ஞாபகப்படுத்துறாங்க. சும்மா பைத்தியக்காரமே பேசாத ராம். நீ மறந்து தான் ஆகணும். யார் வாழ்க்கையில் பிரச்சனை இல்லை சொல்லு. அங்கே பாரு ஜோதி, உன்னோட வயசில் குறைவு, அதுக்கெல்லாம் பிரச்சனையா? எல்லாத்தையும் மறந்துட்டு வாழல. ஜோதிகா, அவளுக்கு என்ன பிரச்சனை? அவள் என்கிட்ட எதுவுமே சொன்னதில்ல. அவள் வாழ்க்கை நடந்த பிரச்சனை என் வாழ்க்கை நடந்திருந்தா நானும் தற்கொலை பண்ணியிருப்பேன் போல. என்னென்ன சொல்கிறீங்க? அது வந்து என்ன ராம் அமைதியாகிட்ட? இல்லைண்ணே. முதல்ல ஜோதி கதையை கேட்டானே எனக்கும் அப்படி தான் தோணுச்சு. உனக்கு ஒன்று தெரியுமா, ஜோதிக்கு எந்த ஒரு அட்வைஸோ ஆறுதலோ நான் சொல்லவே இல்லை. அவளே அவளை தேத்திக்கிட்டா. என்ன ஆச்சரியம், இந்த சின்ன வயசுல இவ்வளோ பெரிய பக்குவமா? வாழ்க்கை கற்றுத்தர பாடம் ராம். நம்ம வாழ்க்கை ரொம்ப சவால் நிறைஞ்சது, அதை வாழ்ந்து முடிக்கிறது தான் நம்முடைய வேலை. அதுக்கு தானே முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன்.